ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி கப்பி ஆளுக்கு போகிறோம். டே 4 ஆரம்பிக்கலாமா? எங்கள் வீட்டில் கொஞ்சம் கறி எடுத்துருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஈரல் எடுத்து மீனுக்கு ஃபிட் பண்ணலாம். அதை அப்படியேலாம் ஃபிட் பண்ணக்கூடாது. நல்லா தண்ணியில் கழுவி நல்லா அரைக்கணும். இதை இந்த அம்மிக்கல் எதுவாக இருந்தாலும் ஆனால் நல்லா நைஸாக அரைக்கணும். இப்படி நல்லா அரைக்காது. நான் சும்மா வீடியோக்காக ஆட்டுறேன், ஓகேங்களா? அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ ரீச் ஆகலை சுத்தமாக. 21 வியூவர்ஸ் தான். அடுத்த வீடியோ போட்டால் 68 வியூவர்ஸ். எனக்கே ஷாக். அது டே 3 வியூவர்ஸ் போட்டால் டே 3 வீடியோ போட்டால் அதுக்கு மேலே 125 வியூவர்ஸ். அது நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம். நம்ம அப்படியே அரைச்சி மீனுக்கு ஃபிட் பண்ணக்கூடாது. நல்லா தண்ணியில் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடணும். அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் அரைக்க ஆரம்பிக்கணும். தண்ணி கொஞ்சம் தெரியும், பார்த்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனோடனே நம்ம கையிலேயே கொஞ்சம் அப்படியே நல்லா நைஸாக இப்படி பண்ணோம். எப்படின்னா இது பண்ணுற பார்த்தீங்களா, அந்தமாரி பண்ணால் தான் நமக்கு வீடியோ கரெக்டாக வரும். வீடியோ ஈரலுக்கு மீனுக்கான ஃபுட்டு கரெக்டாக வரும். இந்தமாரி பண்ணோம், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதை அப்படியே பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அந்த பவுல் நெக்ஸ்ட்டு கிளிப்பில் வரும். அது எந்த கிளிப்புன்னு எனக்கே தெரில. நல்லா பண்ணோம். அது நீங்கள் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது, ஒருமாரி தண்ணி மாரி ஆகிடும். ஏன்னா தண்ணி மாரி ஆனால் தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணோம். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போயிட்டு இந்தமாரி நல்லா ஒரு இது ஹோட்டல், அதாவது இந்த பொரியல் சைடிஷ்லாம் கொடுப்பாங்க பார்த்தியா, அதுமாரி ஒன்று எடுத்துன்னு வந்துட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணோம். மிஸ் ஆனாலும் அவ்வளோதான். பார்த்திங்களா, இதில் கொஞ்சம் இருக்குது. மறுபடியும் நம்ம முன்னாடி பண்ண பார்த்திங்களா, அதேமாரி பண்ணிடணும். உள்ளே கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வாட்டர் வச்சு ரிலீஸ் பண்ணிடணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்படி கொஞ்சம் வாட்டர் பிடிச்சி ரிலீஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணோடனே அதை என்ன பண்ணோம், நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். அது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய். நம்ம நெக்ஸ்ட்டு டே 5 பார்க்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு போகிறேன். கமெண்ட் போட்டு பாய். போயிட்டு பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்.